ஹாய் வணக்கம். உங்கள் அனைவரையும் ஒரு அருமையான காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு என்ன அப்படியும் திரும்ப நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களாகிய எங்களுக்கு இந்த உழைப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. கடினமாக உழைக்காவிட்டால் எங்களால் முன்னேற முடியவே முடியாது. பார்த்திங்கன்னா, நாங்கள் உழைக்கிறது மூலமாக தான் எங்களுடைய அன்றாட தேவைகளையும் சரி, எங்களுடைய எதிர்காலத்தையும் சரி நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் அமைத்து கொள்ள முடியும். பார்த்தீர்கள் என்றால் இந்த மரங்களின் வளர்ச்சியானது மரங்களுடைய வளர்ச்சிக்கு அங்கே வேர்கள் எவ்வளவோ உதவி செய்கின்றது. வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு சிகரத்தை நாங்கள் எட்ட வேண்டும் என்று சொன்னால் அங்கே எங்களுக்கு உழைப்பு அவசியமாகின்றது. சோம்பி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே நாங்கள் எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைப்பிடிக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே எங்களுடைய உழைப்பு, விடாமுயற்சி, ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த உத்வேகம் எங்களுக்குள் இருக்கும்போது நிச்சயமாக நாங்கள் முன்னேறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையிலே நாங்கள் உழைப்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள் இருந்தால் நிச்சயமாக அந்த உழைப்பு என்ற ஒரு விடயம் எங்களுக்கு அவசியமாகின்றது. பெரிய மனிதர்களெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் உடனே உச்சம் தொடவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கு நிறைய அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய தன்னம்பிக்கை, அவர்களுடைய கடின உழைப்பு அங்கே அவர்களை அந்த உச்சத்திற்கு கொண்டு போயிருக்கும். ஆகவே நாங்கள் உழைக்க எப்பொழுதுமே நாங்கள் சோம்பேறித்தனப்படக்கூடாது, சோம்பேறிகளாக இருக்கவே கூடாது. ஆகவே உழைப்பு என்பது மனிதர்களை பொறுத்தளவிலே எங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேனீக்கள் பொதுவாக இந்த தேனீ சேகரிப்பதற்காக 16 மைல்கள் தூரம் அவை செல்கின்றதாம். ஆகவே அவைகளுக்கு அந்த மாதிரியான உத்வேகம் இருக்கும்போது மனிதர்கள் எங்களுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும். எறும்புகள் ஓய்வென்று எப்பவுமே உழைத்து கொண்டிருக்கு. இந்த சுறுசுறுப்புக்கு உதாரணமாக கேட்டால் நாங்கள் எறும்புகளை தான் சொல்லுவோம், அந்தளவுக்கு சுறுசுறுப்பானது. ஆகவே அதை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே சிலந்தி தன்னுடைய வலையை எத்தனை முறை அது உடைத்து அதற்கு முடியாது என்று சொன்னாலும் கூட இறுதியிலே அதனுடைய வலையை அது எத்தனையோ முயற்சிகளுக்கு அப்பால், கண்ணுடைய உழைப்புக்கு அப்பால் அது தன்னுடைய சிலையை, அந்த சிலந்தி வலையை அது சரி செய்து விடுகிறது. இது போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் சில விடயங்கள் எங்களை முன்னேற விடாமல் தடுக்கும். ஆகவே அப்படியான விடயங்களை நாங்கள் ஓரமாக ஒதுக்கிவிட்டு எங்களுடைய உழைப்பிற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் எல்லாருக்குமே தெரியும், அறிவியலின் தந்தை தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு தெரியும். பல தோல்விகளுக்கு பிறகுதான் அவர் ஒரு மின் குமிழை மின் விளக்கை கண்டுபிடித்திருந்தார். இப்படி வாழ்க்கையிலே நிறைய தோல்விகள் வருகிறது, எங்களால் எதையுமே செய்ய முடியாது என்ற எண்ணம் எங்களுக்குள் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. நிச்சயமாக முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை. பார்த்தீர்கள் என்றால் கற்களை கொண்டு அவ்வளவு அழகாக சிற்பங்களை செதுக்குகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு கடின உழைப்பு இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலுமே எங்களுக்கு ஆர்வமும் அது சார்ந்த கடின உழைப்பும் இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். ஒவ்வொருவரும் சாதனையாளர்கள் தான். அந்த சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு எங்களுக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நன்றி.